Hi students, இன்னைக்கு exercise 2.1ல 6th problemல 3rd subdivisionum 4th subdivisionum பார்க்க போறோம். 3rd subdivision எழுதியாச்சு. Solution பார்த்துடலாம். நம்ம Euclid division lemma முதல்ல எழுதிக்கலாம். A is equal to BQ plus R. இதுல எப்பயும் நம்ம என்ன பண்ணுவோம், எது பெரிய நம்பரோ அதை தான் ஏன்னு எடுத்துக்கிறோம். அப்ப இதுதான் பெரிய நம்பர், அதை ஏன்னு எடுத்துக்கலாம். 10224 is equal to B வந்து சின்ன நம்பர் எடுத்துக்கலாம் 9648. இப்போ நம்ம கோஷியன்ட்டும் ரிமைண்டரும் கண்டுபிடிக்கணும். நார்மலான டிவைட் பண்ணிடலாம். பெரிய நம்பரை உள்ள போட்டுட்டு 10224 சின்ன நம்பரை வெளியில போட்டுக்கலாம் 9648 இருக்கும். இதை நம்ம ஒன் டைமே போட்டுக்கலாம். அப்போ ஒன் டைம் போடும்போது என்ன வரும், நம்மளுக்கு 9648 அப்படியே இருக்கும். இப்போ இதை டிவைட் பண்ணிடலாம். 4ல 8 போகாது, அப்போ பாரம் வாங்கணும். இங்கே 1 ஆயிடும், இங்கே 14 ஆயிரும். 14ல 8 போச்சுன்னா 6, இங்கே 1ல 4 போகாது. அகெயின் நம்ம பக்கத்துல பாரம் வாங்குவோம், அப்போ இங்கே 11 ஆயிடும். 11ல 4 போச்சுன்னா 7, இங்கே 1ல 6 போகாது. அகெயின் இங்கே நம்ம பாரம் வாங்குவோம், அப்போ இங்கே 11 ஆயிடும். அகெயின் 11ல 6 போச்சுன்னா 5, இங்கே 9ல 9 போச்சுன்னா 0 ஆயிடும். 576 வருது. நம்மளுக்கு ரிமைண்டர் வந்து 576, கோஷியன்ட் வந்து 1 வந்திருக்கு. அப்ப கோஷியன்ட் 1, ரிமைண்டர் 576 வந்திருக்கு. இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இந்த 9648 இங்க வந்துரும், ஏவா வந்துரும். 9648 ஏவா வந்துரும். இங்க இருக்க 576 வந்து பியா வந்துரும். 576. இப்போ இந்த ரெண்டையும் டிவைட் பண்ண போறோம். பெரிய நம்பர் உள்ள போட்டுக்கலாம் 9648, சின்ன நம்பர் வெளியில போட்டுக்கலாம் 576. இப்போ இதை 3 டிஜிட் எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் 3 டிஜிட் எடுத்துக்கலாம். 1 டைம் போடலாம். 1 டைம் போடும்போது 576 அப்படியே வரும். இப்போ சப்ராக்ட் பண்ணோம்னா 4ல 6 போகாது, அப்போ பாரம் வாங்கணும். இங்கே 5 ஆயிரும், இங்கே 14 ஆயிரும். 14ல 6 போச்சுன்னா 8, அகெயின் 5ல 7 போகாது. ஸோ பாரம் வாங்கினா இங்கே 8 ஆயிரும், இங்கே 15 மாறிடும். 15ல 7 போச்சுன்னா 8, 8ல 5 போச்சுன்னா 3. இந்த 8 கீழே இறக்கிடலாம். 6 டைம்ஸ் போடும்போது நம்மளுக்கு 3, 4, 5, 6 கிடைக்கும். இப்போ இதை சப்ராக்ட் பண்ணா 8ல 6 போச்சுன்னா 2, 8ல 5 போச்சுன்னா 3, 8ல 4 போச்சுன்னா 4, இங்கே 0 ஆயிடும். அப்போ 432 வந்திருக்கு ரிமைண்டர். இங்கே கோஷியன்ட் வந்து 16 வந்திருக்கு. கோஷியன்ட் 16, ரிமைண்டர் வந்து 432 வந்திருக்கு. இப்போ ரிமைண்டர் என்ன வரல, நம்மளுக்கு 0 வரல. அப்ப 0 வர வரைக்கும் நம்ம கண்டுபிடிக்கணும். 0 வராதனால மறுபடியும் இதை எடுத்து எழுதிக்கலாம். 576 இப்ப ஏவா மாறிடும். 432 இப்ப பியா மாறிடுச்சு. இப்ப இந்த ரெண்டையும் டிவைட் பண்ணணும். 576, 432. இந்த ரெண்டையும் நம்ம டிவைட் பண்ணோம்னா 1 times 432 வரும். அதுக்கு மேல போட முடியாது, பெரிய நம்பரா போயிடும். 2ஆல மல்டிப்ளை பண்ணோம்னா. இப்போ இதை சப்ராக்ட் பண்ணோம்னா 6ல 2 போச்சுன்னா 4, 7ல 3 போச்சுன்னா 4, 5ல 4 போச்சுன்னா 1. அப்ப கோஷியன்ட் வந்து நம்மளுக்கு 1 வந்திருக்கு. ரிமைண்டர் வந்து 144 வந்திருக்கு. இப்பயும் நம்மளுக்கு ரிமைண்டர் என்ன வரல, 0 வரல. அகெயின் அப்ப எடுத்து எழுதணும். 432 இப்ப ஏவா மாறிடும். இங்க இருக்க 144 நம்மளுக்கு பியா வந்துடும். இப்ப இது ரெண்டையும் டிவைட் பண்ணிக்கலாம். 432, 144. அப்போ 144 3 டைம்ஸ் போட்டோம் அப்படின்னா 432 வந்துடும் நம்மளுக்கு. ஸோ ரிமைண்டர் இந்த இடத்துல 0 வந்துருச்சு. இப்போ கோஷியன்ட் என்னது 3, ரிமைண்டர் என்ன வந்துருச்சு 0 வந்துருச்சு. அப்ப 0 வந்துருச்சுன்னா நம்ம ஹெச்சிஎஃப் என்னது, எப்பயுமே பி தானே நம்மளோட ஹெச்சிஎஃப். இங்க இருக்கிற 144, இந்த பி தான் நம்மளோட ஹெச்சிஎஃப். 0 வர வரைக்கும் நீங்க எழுதிட்டே இருக்கணும். 0 வந்த உடனே இங்க இருக்கிற இந்த பிஏ எடுத்து ஹெச்சிஎஃப் எழுதிடலாம். அப்ப எப்படி எழுதிக்கலாம்னா, ஹெச்சிஎஃப் ஆஃப் 10224 and 9648 is 144 அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கலாம். ஓகே, இல்ல சிம்பிளா நீங்க HCF is equal to 144 எழுதினாலும் ஓகே தான்.
அவ்வளோதான் தேர்ட் சப்டிவிஷன். நெக்ஸ்ட் ஃபோர்த் சப்டிவிஷன் பார்க்கலாம். இங்க பாருங்க, இந்த ஃபோர்த் சப்டிவிஷன்ல 3 நம்பர் கொடுத்துருக்காங்க. ஒன்றும் இல்லை, நம்ம இந்த 2 நம்பரை எடுத்து HCF கண்டுபிடிக்க போறோம். ஒரு ஆன்சர் வரும், அந்த ஆன்சரோட 120 ஜாயின் பண்ணி மறுபடியும் தனியா ஒரு HCF கண்டுபிடிக்க போறோம். இந்த 2 நம்பர் எடுத்துக்கலாம். 84 and 90 எடுத்துக்கலாம். இப்போ இந்த 84 and 90ல எது பெரிய நம்பர்? 90 தான் பெரிய நம்பர். அதை நம்ம எப்படி எழுதுவோம்? ஏவா எழுதுவோமா? அப்ப 90 ஏவா எழுதிக்கலாம். பியை சின்ன நம்பர் போட்டுக்கலாம். 84. கியூவும் ஆரும் நம்ம கண்டுபிடிக்கணும். 90 உள்ள போட்டு 84 வெளியில போட்டுக்கலாம். எத்தனை டைம்ஸ் போட முடியும்? 1 டைம் தான் போட முடியும். 184s are 84. 0ல 4 போகாது, அப்ப பாரா வாங்கணும். இங்க 8 ஆயிரும், இங்க 10 ஆயிரும். 10ல 4 போச்சுன்னா 6, இங்க 8ல 8 போச்சுன்னா 0 ஆயிடும். அப்ப 6 வந்திருக்கு. ரிமைண்டர் 6 வந்திருக்கு. கோஷியன்ட் 1 வந்திருக்கு. இப்ப ரிமைண்டர் நம்மளுக்கு என்ன வரல? 0 வரல. மறுபடியும் நம்ம எடுத்து பண்ண போறோம். இந்த 84 இப்ப ஏவா மாறிடுச்சு, இந்த 6 பியா மாறிடுச்சு. இப்ப இந்த ரெண்டையும் டிவைட் பண்ணணும். 84 உள்ள போட்டுட்டு 6 வெளியில போட்டுக்கலாம். அப்ப 1 6 are 6. 8ல 6 போச்சுன்னா 2. இந்த 4 கீழே இறக்கிடலாம். 4 6 are 24. 0 வந்துருச்சு. ரிமைண்டர் நம்மளுக்கு 0 வந்துருச்சு. கோஷியன்ட் 14 வந்திருக்கு. ரிமைண்டர் நம்மளுக்கு 0 வந்துருச்சு. அப்ப இந்த இடத்துல என்னது நம்மளுக்கு? HCF 6. பி தானே நம்மளோட HCF. அப்ப HCF is equal to 6ன்னு வந்துருச்சு. இது நம்ம இந்த 2 நம்பருக்கு தான் எடுத்து HCF கண்டுபிடிச்சிருக்கோம். இப்ப என்ன பண்ண போறோம்னா, இந்த HCF வச்சுட்டு இங்க 120 பேலன்ஸ் இருக்குல்ல, அந்த 2 நம்பரையும் யூஸ் பண்ணி அகைன் இன்னொரு HCF கண்டுபிடிக்க போறோம். இங்க வந்திருக்க புது நம்பர் 6 அண்ட் அங்க ஆல்ரெடி இருக்க தேர்ட் நம்பர் 120. அதையும் எடுத்து இப்ப இந்த 2 நம்பருக்கும் HCF கண்டுபிடிக்கணும். இப்ப இதுல பெரிய நம்பர் என்னது? 120. அதை ஏவா எடுத்துக்கலாம். சீக்வல் டு சின்ன நம்பர் என்னது? 6. அதை பியா வச்சுக்கலாம். இதுக்கு கோஷியன்ட்டும் ரிமைண்டர் இப்ப கண்டுபிடிக்கணும். 120 உள்ள போட்டுட்டு 6 வெளியில போட்டுக்கலாம். அப்ப எத்தனை டைம்ஸ் வரும்? 2 6 are 12ன்னு வந்துடும். இந்த 0 இங்க 0 ஆயிடும். ஸோ 0 நம்ம கீழே இறக்கிட்டோம். அப்ப மேல என்ன ஆயிடும்? இங்கேயும் 0 நம்ம எழுதணும். அப்ப இங்க என்ன வந்திருக்கு? நம்மளுக்கு ரிமைண்டர் 0 வந்துருச்சு. கோஷியன்ட் 20 வந்திருக்கு. ரிமைண்டர் 0 வந்துருச்சு. ஒரே ஸ்டெப்லயே நம்மளுக்கு 0 கிடைச்சிருச்சு. அப்ப ரிமைண்டர் 0 வந்துருச்சுன்னா நம்ம HCF என்னது? 6. அப்ப இந்த இடத்துலயும் HCF 6ன்னு வந்துருச்சு. அவ்வளவுதான். சோ இங்கே HCF 6, இங்கே HCF 6. நம்ம எடுத்து எழுதும் போது எப்படி எழுதிக்கலாம்னா, HCF of 84, 90 and 120 is 6 அப்படின்னு எழுதிட்டு இந்த ப்ராப்ளமை முடிச்சுக்கலாம். அவ்வளவுதான் இந்த ப்ராப்ளம். Thank you.